100 கிலோ நல்லி எலும்பு பின்னாடி இருக்கு பாருங்க, பாக்ஸில் இருக்கு, பின்னாடி இருக்கா. அதை கடைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ போய் வெட்டி அதை திருப்பி அதுக்குள்ளேயே வச்சு பார்சல் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு டெலிவரி பண்ணணும். ஆமாம். ஸோ லைஃப்பில் இந்த உயிருடன் இருக்க இந்த காலகட்டத்தில் நல்லா சம்பாதிக்கணும். சம்பாரித்து புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவ்வளோதான். வேறு என்ன? நம்ம லைஃப்பை சேஃபாக பார்த்துக்கணும், 4 பேத்துக்கு உதவணும். கிரீன் கலர் பாக்ஸு வச்சுக்க. அப்புறம் அந்த பாக்ஸுக்கு அந்த பிராண்டு லைனு. இது ஆஸ்திரேலியா, அது நியூசிலாந்தோட. இதை பாக்ஸை உள்ள ஐஸ் பிடிச்சிருக்கும், கல் மாதிரி. இப்போ தூக்கி போட்டு உடைக்கணும். இது பாக்ஸை தரையில் அடித்து உடைக்கணும். என்னடா தூக்கி போடுற? கேர்ள்ஸ் ஆண்ட மட்டும் மேலே தலைக்கு மேலே தூக்குற. நல்ல மேலே 2வது மாடிக்கு போகணும். ஓகே, குட். சும்மா கொட்டி விடு. இப்போ இந்த நல்லி எலும்பை நம்ம மிஷினில் இங்கே சென்டரில் விட்டுனா போதும். இந்த நல்லி எலும்பை எடுத்து நீங்கள் பிரியாணிக்கு தால்சா போடலாம். சூப்பு வச்சு இந்த மாதிரி கட்டி இருப்போம்ல, அந்த மாதிரி இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நியூசிலாந்து ப்ரொடக்ஷன். 2 சைடும் இறச்சி பாருங்க. ஆஸ்திரேலியாவோட ஸ்விஃப்ட் பிராண்டு இருக்குது. கிளாசிக் பிராண்டு வந்திருக்கு பாருங்கள். 2மே மேரபோன் தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. இல்லை, ஓப்பன் திஸ் ஓப்பன். இப்போ இந்த பிராண்டுக்கு பாருங்கள், இந்த நல்லியோட எலும்பு இந்த பிராண்டுக்கும் அந்த பிராண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் பாருங்கள். இது வேறு, இது அங்கேருந்து வரதே இப்படி தான் வரும். ஆனால் இதில் வந்து லெக் எல் சைஸ் இது வந்து முழுசாக வரும். இதில் வந்து இறைச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இது ஒரு சைடு இந்த முட்டி எலும்பு இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இறைச்சியாக இருக்கும். இது வேறு, அது வேறு. நீங்கள் 1 கிலோ 2 கிலோலாம் வாங்கினீங்கன்னா ஒரு விலை, அந்த விலை வந்து 24 வெள்ளி பர் கிலோ. 1 கிலோ ஒன்லி. ஸோ நீங்கள் மொத்தமாக 100 கிலோ 200 கிலோ வாங்கினீங்கன்னா கூட வாங்க விலை குறையும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 கிலோ என்னால் 20 வெள்ளிக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும். குறைஞ்சது 100 கிலோ வரணும். ஓகேவா? என் கடையில் லூஸில் வாங்கினா 24 வெள்ளி. இந்த மாதிரி 100 கிலோ வாங்கினீங்கன்னா 1 கிலோ வந்து 20 வெள்ளிக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி எல் சைஸ், இப்படி எல் வருதுல, எல் சைஸ் இந்த மாதிரி முழுசாக நீளமாக இருக்குல்ல, இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஒரு 100 கிலோ வாங்கினீங்கன்னா 18 வெள்ளின்னு கொடுப்பேன். ஹோல்சேல் ரேட். இதெல்லாம் லூஸில் இதை 1 கிலோ வாங்கினா 22 வெள்ளி. ஸோ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா 24 வெள்ளி. விலை தான் வித்தியாசம், ஆனால் எலும்பெல்லாம் ஒன்று. ஆனால் இது கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறவங்க என் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த மேரபோன் தான் கேட்குறீங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க, நானும் வெளியில் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த டீ சரியா? சம்டைம் தான் இது கிடைக்கும். எல்லா டயத்துலையும் இந்த லேம் மேரபோன் கிடைக்காது. இது மட்டன் மேரபோன் கிடைக்கும். சில நமக்கு இடத்துல நீங்கள் மட்டன் மேரபோன் இந்த மாதிரி எல் சைஸ் வாங்கினா கூட இந்த மாதிரி இறைச்சிலாம் இருக்காது. இதை கூட கழித்து எடுத்துருவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. பாக்ஸை வாங்கினோன்னா உடச்சி அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புகிறோம். சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த லேமோட மேரபோனில் வந்து எவ்வளோ இறைச்சி இருக்குது பாருங்கள். அப்படியே மொத்தமாக குண்டாக இருக்குது. இந்த பஸ்ஸில் அப்படி கியர் பாக்ஸ் போடுவோம்ல, இதுக்கு பேரே கியர் பாக்ஸ் தான் நாங்கள் வச்சுருக்கிறது. எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள் இறைச்சி. இது சம்டைம் தான் இங்கே வரும் இந்த பாக்ஸு. இப்போ எல்லா கம்பெனிலையும் இதை நிறுத்தி வச்சுருக்காங்க, கிடைக்க மாட்டேங்குது இது வந்து இந்த பிராண்டு. இனிமே அடுத்து வரதெல்லாம் இந்த மாதிரி தான் வரும். இது கொஞ்சம் விலை குறைவு தான்.
ஸோ க்யூட்டாக வெட்டியாச்சு அழகா. இதெல்லாம் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே அவங்க கறி மாதிரி வச்சுருவாங்க, சூப்பு வச்சுருவாங்க. இப்படியே சூப்பு வச்சுட்டு இது உள்ளே வந்து ஸ்ட்ரோ இருக்குல்ல, ஸ்ட்ரோ போட்டு அப்படியே வாயில் வச்சு இழுத்துற வேண்டியது தான். அப்படி சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி.